முக்கூட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியக்கோ சுரங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் நான் தான் காசி விஸ்வேஸ்வரன் அப்படின்னு பெரியவா சொன்னது. தோடகாஷ்டகத்தில் கௌத கீதா அப்படின்னு ஒரு முடிகிற லைன் வரைக்கும் நீ தான் பரமேஸ்வரன்னு தீர்மானம் பண்ணிட்டேன், அதை நான் சொல்லுவேன், அதை நீ ஆமாம் அப்படிங்கிற சொல்ல மாட்டியா அப்படின்னு மனசு கடந்து அடிச்சுக்கிறது என்ற பொருள்பட இருக்கிறதாக விடிநாதன் சொல்கிறார். விடிநாதன் அதன்படியே சாட்சாத் பரமேஸ்வரன் தான் பெரியவா அப்படின்னு தீர்மானமாக நம்புறதாகவும், அது எப்படி பெரியவாள்கிட்ட சொல்லி ஆமாம் நான் தான் ஈஸ்வரன் அப்படின்னு எப்படி அந்த பதிலை அவர்கிட்ட வரவழைக்கிறது, அப்படி இப்படி வாங்கிறது அவர்கிட்ட அப்படின்னு பல நாட்கள் மனசை படித்து கடந்து அடிச்சுட்டு இருக்கிறதாகவும் அவர் சொல்கிறார். அதுக்கான அபூர்வமான சந்தர்ப்பம் வராதா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு டைம் காசியில் கும்பாபிஷேகம் நடக்கிறதா இருந்தது. அந்த விழாவுக்கான மலர் தயாரிக்கிற பணியெலாம் விடிநாதன் தான் பார்த்துட்டு இருந்தார். பாரத் மோட்டார்ஸ்காரன் இந்த கும்பாபிஷேகம் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் விழாவுக்கு காசிக்கு அழைச்சின்னு போகிறதுக்கு ரெடி பண்ணி பெரியவாள்கிட்ட உத்தரவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. விழா மலரை தயாரித்த விடிநாதன் தயாரித்ததுனால அவரும் அங்கே இருந்தார். ஆனால் அவருக்கு காசி போடுறதாக எண்ணம் வரல, அதை எண்ணிட்டு வரல. அவர் எல்லோரும் காசிக்கு போகிறதா பெரியவாள்கிட்ட சொன்னபோது பெரியவா விடிநாதனை அவரை பார்த்து நீ காசிக்கு அவர் சந்தேகத்தோடு கேட்டார். விடிநாதன் காசிக்கா அப்படின்னு எனக்கு பெரியவா தான் காசி இல்லை அப்படி உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன். உடனே பெரிய கருணை தெய்வம் பெரியவா நான் தான் காசி, நான் தான் கங்கை, நான் தான் காசி விஸ்வேஸ்வரன் அப்படின்னு ஒரு அரிய திருவாசகத்தை அவர் வாயால் சொல்லிட்டார், அருளி விட்டார். தெய்வம்னு தீர்மானித்து அதை தீர்மானம் செஞ்சுட்டு அதை தெய்வத்திட்டே சொல்லி ஆமான்னு உத்தரவாகணும்னு மனசில் பல காலத்தை வச்சுட்டு இருந்த விடிநாதனுக்கு யாருக்குமே கிடைப்பதற்கரிய ஒரு விசேஷ அனுகிரகமாக அன்றைக்கி அருளப்பட்டிருந்ததுக்காக அப்படியே பூரிப்படைஞ்சு விட்டார் அவர். அது இயல்பு தானே. மகாபெரிவாசனம்.